நீதிபதிக்கு மிரட்டல் வந்திருக்கு. சவுக்கு சங்கரை சிறையிலிருந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது என்ன மேட்டர்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை சிறையில் இருப்பது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் கோவை சிறைக்கு கொண்டு போகும்போது சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வழக்கறிஞரும் சவுக்கு சங்கருக்கு கோவை சிறை செட் ஆகாது, அங்கே உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட தாயாரும் இதுக்கான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீதிபதி இது சாதாரண வார்த்தையாக சொன்னால் பார்த்தா அது ஒரு மனுவாக எழுதி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாயார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மனு இப்போ விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணைக்கு முடிந்த பிறகு சவுக்கு சங்கர் கோவை சிறையிலிருந்து இப்போ புழல் சிறைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதிபதி சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரித்தேன். ஏன்னா இந்த வழக்கு விசாரிப்பதற்கு முன்பு 2 பேர் அதிகாரத்தில் இருக்க 2 பேர் என்னை மிரட்டினாங்க. இந்த சிறையை சேஞ்ச் பண்ணக்கூடாது சவுக்கு சங்கருக்கு, அவங்க கோவை சிறையில் தான் இருக்கணும் அப்படி சொல்லி அவங்க என்ன மிரட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. யார் அந்த 2 பேர், எதுக்கு சவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டாம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ கேள்விக்குறியே எழுந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்?